மேலறை தியானம். எழுதியிருப்பவர் ஜில்லியன் பெல், ஒன்டாரியோ, கனடா. தலைப்பு: அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர், கர்த்தர், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவதால் யாராவது டென்னிஸ் விளையாட அழைத்தால் அல்லது ஆலயத்தில் தன்னார்வ வேலைக்கு அழைத்தால் உடனே போவேன். எனது சமூகத்தினரின் தேவைகளை நிறைவேற்ற விரும்புகிறேன். இந்த சுறுசுறுப்பான வாழ்க்கையை நான் விரும்பினாலும் சில சமயங்களில் அது அதிகமாகி எரிச்சலை தருவதாக மாறிவிடுகிறது. எனக்கு ஓய்வு தேவை என்பதை நான் அறிவேன். ஆனால் உதவி செய்ய விருப்பமிருந்தும் செய்யாமல் விட்டால் என்னில் இருக்கும் நம்பிக்கையை இழக்கச் செய்து விடுவேனோ என்ற எண்ணமும் வருகிறது. அப்படியான நேரங்களில் எனது மீட்பர் ஓய்வு முக்கியம் என்பதை வலியுறுத்தி எனது சரீர நிலையை பழைய நிலைமைக்கு மாற்ற வழிநடத்துகிறார். ஏனெனில் எனது தேவையை அவர் அறிந்திருக்கிறார். நேரம் எடுத்து கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கும்போது கடவுளுடைய சித்தமே எமது சித்தமாக மாறுவதை கண்டுகொள்ளலாம். ஒவ்வொரு வினாடியும் நான் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது புல்லுள்ள இடங்களில் மேய்ந்து இளைப்பாரி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உலாவுவதை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவுடன் அமைதியாக இருந்து நேரத்தை செலவிடுவதால் நான் எதையும் இழந்து விட மாட்டேன். ஜெபம். அன்பான கடவுளே, ஓய்வெடுப்பதற்கு நேரத்தை ஒதுக்க உதவி செய்யுங்கள். எமது குடும்பம், திருச்சபை, சமூகம் ஆகியவற்றிற்கு சமாதானத்துடனும் முழு மனதுடனும் சேவை செய்ய ஏற்றதாக எமது சரீரத்தை புதுப்பியுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இன்று எனது மீட்பரின் பிரசன்னத்தில் ஓய்வெடுக்க நேரத்தை ஒதுக்குவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.